வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன vlogனா, விநாயகர் சதுர்த்தி அப்போது வந்து ஃபுல் டே என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு vlog-ஆக எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து விநாயகர் சதுர்த்தி அப்போது மார்னிங் ஒரு 5 o'clockலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நான். நாங்கள் வந்து எப்போவுமே ஈவினிங் தான் வந்து சுவாமி கும்பிடுவோம். பட் இந்த வாட்டி கொஞ்சம் இயர்லி, அதாவது எப்படின்னா ஒரு மிட் மார்னிங் அந்த டைமில் வந்து கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக வந்து முன்னாடி நாளே கொஞ்சம் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் எல்லாமே. இந்த டெக்கரேஷன் ஒர்க்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக என்னோடய ஹஸ்பண்ட் தான் இந்த வாட்டி பார்த்துக்கிட்டது. நான் வந்து கொஞ்சம் குக்கிங் ஒர்க் சைடு போயிட்டேன் இந்த வாட்டி. அதனால் நான் எதுவும் அவ்வளோவா டெக்கரேஷன் பண்ணது. லாஸ்ட்டு டைமில் மட்டும் கொஞ்சம் வந்து நான் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு லைட்டாக அப்படி டெக்கரேட் பண்ணேன். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பேக் ட்ராப்லாம் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதும் அதுவும் இல்லாமல் அவர் கொஞ்சம் விநாயகர்னால் கொஞ்சம் பிடிக்கும். அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக அதை மட்டும் பண்ணுவார். போன இயர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் தான் வந்து அந்த இதெல்லாம் ரெடி பண்ணது. ஸோ அவர் வந்து எங்களுக்கு முன்னாடியே வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இந்த பேக் ட்ராப்லாம் ரெடி பண்ணுறதுக்காக இயர்லி மார்னிங் 5க்கே எழுந்து இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் ஒரு 5:30, 6 அந்த மாதிரி எழுந்து ரெடி ஆகிட்டு நாங்களும் வந்து சில ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்படி தான் வந்து பேக் ட்ராப் ரெடி பண்ணியிருந்தார். நான் வந்து இந்த வாட்டி எப்படி சாரீ வந்து வியர் பண்ணியிருந்தேன்னா, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும், ப்ளஸ் இந்த இது மல்லு மாதிரி கேரளா மலையாளிஸ் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்காக இருக்கட்டும்னு சாரீ வந்து ஆக்சுவலாக இருந்தது என்கிட்ட முன்னாடியே. பட்டு ப்ளவுஸ் மட்டும் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே வந்து இந்த மல்லு சாரீஸ்க்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் வியர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். பிங்க்கோ இல்லை ப்ளூவோ அந்த மாதிரி பண்ணால் அந்த ஒயிட்டுக்கு கொஞ்சம் ஆப்டாக இருக்கும், லுக் வைஸ் பார்க்கக்கும் நல்லாயிருக்கும். அதனால நான் வந்து க்ரீன் கலர் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு இந்த மாலெல்லாம் வந்து நாங்கள் முன்னாடி நாளே வந்து அதை வந்து கட்டி வச்சுட்டாங்க என்னோடய அத்தை. ஸோ ஈஸியாக இருக்கும், அன்றைக்கி எல்லா ஒர்க்கும் வச்சுக்கிட்டா ரொம்ப கஷ்டமாயிடுன்னு சொல்லிவிட்டு இது வந்து முன்னாடி நாளே இதெல்லாம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மாயிலெல்லாம் கூட முன்னாடி நாளே போய் பறிச்சுட்டு வந்து வச்சிட்டோம். இந்த பேக் ட்ராப்லாம் ரெடி பண்ணிவிட்டு இந்த வாழை மரம் 2 பக்கமும் வச்சுட்டு கரும்பு அதெல்லாம் வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வந்து பிள்ளையாரை ரெடி பண்ணோம். பிள்ளையாருக்கு பொட்டு வைக்கிறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த வாட்டி வந்து போன வாட்டி இந்த பிஓபி மாடலில் வருது பார்த்திங்களா விநாயகர், பிஓபி ஆர் பெயிண்டிங்லாம் பண்ணியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி விநாயகர் தான் இவ்வளோ நாளாக வாங்கிட்டு இருந்தோம். பட்டு நியூஸில் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பிஓபி பெயிண்டிங்லாம் பண்ணது வந்து ஏரியில் குளத்தில் வந்து கரைக்கிறனால அங்கே இருக்க மீனெல்லாம் வந்து இறந்து போகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எதுக்கு நம்மளும் வந்து ஒரு பாவம் பண்ண மாதிரி ஆகிடும்ல, அதனால் வேணான்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி வெறும் களிமண்ணில் செஞ்ச பிள்ளையார் மட்டுமே வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் இது என்னதுன்னா, விநாயகருக்கு வந்து ஒரு காயின் மாதிரி ஒரு மஞ்சள் துணியில் கட்டி அதை வந்து அவரோட வயிற்றில் கட்டுவாங்க.
அதை வந்து கட்டிட்டதுக்கப்புறம் எங்களுடைய வழக்கம் வந்து இந்த ஆம்பளைங்கள்லாம் வந்து பூநூல் சொல்லுவோம்ல அதை போடுவாங்க. ஸோ விநாயகருக்கு கூட நாங்கள் வருஷம் வருஷம் அந்த மாதிரி வந்து போடுவோம். ஸோ விநாயகரை ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக அந்த கப்பில் வந்து எல்லாத்தையும் வச்சிட்ருக்காரு. என்னென்னா சக்கரை பொங்கல், புளி சாதம், சுண்டல், அப்புறம் பாயாசம், இது கத்திரிக்காய் பொரியல், லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், அதுக்கப்புறம் அந்த கொழுக்கட்டை அதெல்லாம். இந்த புளி சாதம் பண்ணுறதுக்கெலாம் கூட முன்னாடி நாளே வந்து அந்த மிக்ஸ் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அதை வந்து அவங்களே என்னோடய அத்தை வந்து முன்னாடி நாளே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த டே வந்து சும்மா அந்த மிக்சிங் மட்டும் எடுத்து கிளறி வச்சுட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் முன்னாடியே பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த டே வந்து டென்ஷன் இல்லாமல் பண்ணலாம், ரிலாக்ஸாக பண்ணலாம். ஸோ எல்லாமே வந்து அட்லாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். இனி தேங்காய் உடைச்சி சுவாமிக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணணும். சில பேர் வந்து அஷ்டோத்திரம் படிப்பாங்க, அது படித்தா இன்னும் நல்லது. நான் நெக்ஸ்ட் டைம் படிக்கணும்னு இருக்கேன். இந்த வாட்டி முடியல, என்னோடய பையனை வச்சுட்டு என்னால் படிக்க முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து படிக்கலான்னு ஒரு ஐடியா இருக்குது எனக்கு. இந்த வாண்டு பின்னாடி போய் அந்த சீரியல் லைட் ஆஃப் பண்ணிட்டு ஓடி வந்துடுது. எல்லோரும் வந்து ஒவ்வொருத்தராக வந்து கற்பூரம் காட்டிகிட்டு இருந்தோம், தீபாராதனை காட்டிகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டோட ஃபயர் இன்ஜின் வந்து இவர் தான், மணி அடிச்சிட்டு இருப்பார். ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். பாய்.